ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A23 அப்படின்ற ஒரு மாடல் மொபைலு நோ பவரான அப்படின்னு வந்துருக்கு. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சிம்டம் சொன்னாங்க. ஆனால் நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணும்போது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கன்சியூம் ஆகுது. அதாவது 64 மில்லியன்ஸ் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. ஆல்ரெடி சீண்டு பிரித்து வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் செட் ரெடி ஆகலை. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது நம்ம டிசி மீட் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி ஸ்கிமேட்டிக் வச்சு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம டிசி மீட்டில் 4 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக விபேட்டில் நம்ம 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டு பேட்டரி கனெக்டரில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது டிசி மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 66 மில்லியாம்ஸ் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிசி மீட்டரில் 66 மில்லியாம்ஸ் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போ அந்த 66 மில்லியாம்ஸ் யார் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு மொபைல் டெட்டுன்னு வருது அப்படின்னா ஒன்று மொபைல் வந்து ஷார்ட்டில் இருக்கணும். இப்போ ஷார்ட்டுங்கும் போது இப்போ நம்ம டிசியில் வர மாதிரி 66 மில்லியாம் எடுக்குது. இப்போ ஆஃப் ஷார்ட்டு இப்போ 1 ஆம்பியருக்கு மேலே கன்சியூம் ஆகுது. இப்போ ஃபுல் ஷார்ட்டு இல்லை டிசியில் எந்த ஆட்டோ கன்சியூமும் இல்லை, அடுத்து நம்ம ஆப்பில் ட்ரிகர் பண்ணுறோம், ஒரு ரீடிங் போய் ஸ்டக் ஆகுது அப்படின்னா இஎம்எஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம். இல்லை டிசி மீட்டில் ட்ரிகர் பண்ணும்போது ஹை பூட் ஆகுது அப்படின்னா இப்போ செகண்ட் லைனில் ஷார்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டெட் கம்ப்ளைண்ட்டை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். பட் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் கொடுக்கும்போது ஒரு 66 மில்லியாம்ஸ் இருக்குது. ஸோ இது ஆஃப் ஷார்ட் தான். அப்போ இந்த ஆஃப் ஷாட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல் ஷாட்டாக இருக்கிற பட்சத்தில் ரொசின் அப்ளை பண்ணி இப்போ வோல்டேஜ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அது கரண்ட் எடுத்துக்கும் போது இப்போ எந்த ஏரியா ஹீட் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனால் 66 மில்லியாம்ஸ் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட்டெல்லாம் ஆகாது. அப்படிங்கும்போது நம்ம ரொசின் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏசி S2MU 106X01 போட்டிருக்கு இல்லைங்களா. இது வந்து என்ன ஏசினா சார்ஜிங் ஏசி. இது யாருடைய சார்ஜிங் ஏசின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய சார்ஜிங் ஏசி. இப்போ மொபைலே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது A23 5G அப்படின்ற மாதிரி மொபைல். இது சாம்சங் மொபைல் தான். அதில் என்ன சிப்செட் போட்டிருக்காங்கன்னா குவால்காம் SoC தான் போட்டிருக்காங்க. ஆனால் சார்ஜிங் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா சாம்சங் உடைய ஓன் சிப்பே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைமரி லைனில் ஆஃப் ஷாட் இருக்குது. அதாவது டிசியில் கொடுத்தோன்னே 66 மில்லியாம்ஸ் இருக்குது. இப்போ மொபைலோடைய பூட் சீக்வன்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் பேட்டரி எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பேட்டரி வோல்ட் முதல்ல எங்கே தான் போகுது அப்படின்னா அப்போ அந்த சார்ஜிங் ஏசி தான் போகுது. அப்போ சார்ஜிங் ஏசி போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியே விபிஎஸ்ஸாக வெளியே வந்து என்டையர் லோடுக்குமே போகுது. இப்போ அந்த 66 மில்லியாம்ஸ் கன்சியூம் பண்ணுறது ஒன்றா என்னவா இருக்கலாம், சார்ஜிங் ஏசியாக இருக்கலாம். அல்லது சார்ஜிங் ஏசிலேருந்து அவுட்புட் வந்ததுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா பவர் ஐசி, பேக்லைட் டிரைவரு, நெட்வொர்க் செக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுது போகுது. அப்போ அங்கே யாரோ கூட அந்த கன்சியூம் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல சார்ஜிங் ஏசியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு விபேட்டில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோ கன்சியூம் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஆகலை அப்படின்ற பட்சத்தில் விபேட் லைன் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச் லைன்னா இப்போ சார்ஜிங் ஏசி பக்கத்தில் அந்த காயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதே 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோ கன்சியூம் ஆச்சு அப்படின்னா அப்போது அவுட்புட் லைனில், அதாவது அவுட்புட் லைன் மீன்ஸ் பவர் ஐசி, பேக்லைட் டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் இருக்கலாம். இல்லை இங்கே கொடுக்கும்போது ஆட்டோ கன்சியூம் ஆகலை அப்படின்னா இப்போ யார் தான் பிரச்சனை அப்படின்னா சார்ஜிங் ஏசி தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சார்ஜிங் ஏசி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ அந்த 66 மில்லியாம்ஸ் எடுக்கிறது சார்ஜிங் ஏசியா அல்லது சார்ஜிங் ஏசியோட அவுட்புட் லைனில் வெளியே வர விபிஎச் வோல்டேஜ் போகிற பாத்தில் இருக்கிற மற்ற லோட்ஸ் எதுவும் ஆட்டோ கன்சியூம் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல அந்த சார்ஜிங் ஏசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ சார்ஜிங் ஏசியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஐசி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக பேடை க்ளீன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீட்டாக பேடை க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் விபேட் லைனில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது ஆம்பியர் கன்சியூம் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மொபைலை வந்து போர்டை வந்து மொபைல் ஃப்ரேமில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ டிசி மீட்டரில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டரில் பாசிட்டிவில் வோல்டேஜ் என்ன பண்ண போகிறோம், இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிசி மீட்டரை கவனிச்சு பாருங்கள், பார்த்தீங்கன்னா எந்த விதமான கன்சியூமும் ஆகலை. ஸோ அப்போ விபேட் பார்த்து எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 66 மில்லியாம்ஸ் யார் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்ம இப்போ எடுத்த சார்ஜிங் ஏசி கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்.
அல்லது சார்ஜிங் ஈஸியை தாண்டி, அதாவது விபிஹெச் வோல்டேஜ் வெளியே போகுது இல்லைங்களா, அந்த லைனில் இருக்கிற மற்ற லோடு என்ன இருக்கலாம், உங்களுக்கு அந்த வோல்டேஜை கன்சூம் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சார்ஜிங் ஈஸியா இல்லை சார்ஜிங் ஈஸி தாண்டி இருக்கிற அந்த லோடா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜிங் ஈஸி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுதான் சார்ஜிங்கான அந்த பக் ஆயில். ஸோ அப்போ அந்த விபிஹெச் ட்ராக்ன்றது இதுதான், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம அந்த 4 வோல்ட்டை நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த வோல்டேஜ் எங்கெல்லாம் போகும்னா பவர் ஐசி, பேக்லைட் டிரைவரு, 2G ஐசி, 4G ஐசி அப்படின்ற மாதிரி மற்ற லோடுக்கெல்லாம் போக போகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆம்பியர் கன்சூம் ஆச்சு அப்படின்னா அப்போ சார்ஜிங் ஈஸி ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது எந்த விதமான ஆம்பியரும் கன்சூம் பண்ணல அப்படின்னா அப்போ அந்த 66 மில்லியாம் கன்சூம் பண்ணிட்டு இருந்தது யாரு தான், இந்த சார்ஜிங் ஈஸி தான். அப்போ சார்ஜிங் ஈஸி மாத்திரிங்கனாலே ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விபிஹெச் பாத்தில் அகைன் நான் வோல்டேஜ் என்ன பண்ணுறேன், டிசி மீட்டர் வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ டிசி மீட்டரில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா 1.6 ஆம்ஸ் எடுக்குது. ஓகேவா? அப்போ பிரச்சனை எங்கே தான் இருக்குதுங்க, விபிஹெச் லைனில் தான் இருக்குது. அப்போ சார்ஜிங் ஏசி ஓகேன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் 1.6 ஆம்ஸ் எடுத்துக்குது. அப்போ என்னது, அந்த லைன் டெட் ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த விபிஹெச் லைன் ஷார்ட் கார்டு தாங்கிறத நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மல்டிமீட்டர் நான் பசர் மோடு கொண்டு போயிட்டேன். ஏன் பசர் மோடு கொண்டு போனேன் அப்படின்னா, இப்போ விபிஹெச் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா அப்போ அந்த லைன் டெட் ஷார்ட் தான் ஆயிருக்கணும். ஸோ அப்போ அந்த லைன் டெட் ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஆனால் பஸ்ஸர் எதுவும் வரல. சரி, ஓகே. அப்போ மல்டிமீட்டர் டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இப்போ டயோட் மோடில் வச்சுக்கிட்டோம். இப்போ டயோட் மோடில் வச்சோம்னா ரெட் கலர் வேறு கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளாக் கலர் ப்ரோபை எடுத்துகிட்டு போய் விபிஹெச் ட்ராக்ல வைக்கிறோம். இப்போ டயோடு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 317 காட்டுது, அதாவது 317 அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ டயோடு வேல்யூ நார்மலாக தான் இருக்குது. ஆனால் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஆம்பியர் அதிகமாக எடுக்குது. அகைன் நான் வோல்டேஜ் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ மைனஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ டிசி மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வோல்டேஜ் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காயில் இன்ஜெக்ட் பண்ணுறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 ஆம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் எனக்கு ஓவராக ஹீட் ஆகுதுன்னு கை வச்சுருந்தேன். ஸோ ஓவராக ஹீட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்ஷன், இப்போ முதல்ல இதில் என்னென்ன ஐசி கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா WCD 9370 போட்டுருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஆடியோ கோடக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 878B இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டிங் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிங்கர் ஆம்பிளிஃபயர், அது ஆடியோ ஆம்பிளிஃபயர்னு சொல்லல, ரிங்கர் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐசி இந்த இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருக்குறாங்க. S2 DP-S01 ஒரு ஐசி கொடுத்துருக்குறாங்க. 2 காயில் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன செக்ஷன் அப்படின்றது தெரியல. மேபி பேக்லைட் டிரைவர் அண்ட் எல்சிடி பயாஸா இருக்கலாம். பட் இந்த ஸ்கிமேட்டிக் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடம் தான் இப்போ எனக்கு ஹீட் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்மோக் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரொசின் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரொசின் அப்ளை பண்ணியாச்சு. பட் இந்த இடம் தான் ஹீட் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் நான் விபிஹெச் லைனில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். விபிஹெச் காயில் வோல்டேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஏதாவது ஹீட் ஆகுது, இந்த இடத்துல தான் ஹீட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஹீட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கெப்பாசிட்டி தான் ஹீட் ஆகுது. கெப்பாசிட்டி ஹீட் ஆகி ஐசி ஹீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஷார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லைனில் தான் இருக்குது. அப்போ அந்த ஷார்ட் காட்டணும், ஷார்ட் காட்டு தான் பார்க்கலாம். ஆனால் விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு டயோடு வேல்யூ 317 சம்திங் காட்டுச்சு. ஆனால் டெட் ஷார்ட்டுங்கும் போது நமக்கு 0.0012 தான் காட்டணும். ஆனால் ஷார்ட்டே காட்டலை. ஆனால் இந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி வந்து ஹீட் ஆகுது. முதல்ல இது என்ன செக்ஷனுங்கிறது நம்ம ஸ்கிமேட்டிக் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஷார்ட் காட்டு தான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிமீட்டரை நான் வந்து கண்டினியூட்டி மோடுக்கு மாற்றிக்கிறேன். கெப்பாசிட்டி ஷார்ட் காட்டல, மீட்ரு வேலை செய்யுது. ஆனால் கெப்பாசிட்டி 2 கெப்பாசிட்டியுமே ஷார்ட் காட்டலை. சரிங்களா? அப்போ இது என்ன செக்ஷன் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். அதே மாதிரி விபிஹெச் லைனும் நமக்கு ஷார்ட் இல்லை, நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ விபிஹெச் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஷார்ட் எதுவுமே காட்டலை. ஆனால் ஆம்பியர் மட்டும் 1.5 ஆம்ஸ் கன்சூம் பண்ணிச்சு. அப்போ அதை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா முதல்ல இந்த கெப்பாசிட்டி தான் ஹீட் ஆச்சு. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுவா ஐசியா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த என்ன செக்ஷன் அப்படின்றத நம்ம ஸ்கிமேட்டிக் போய் பார்த்துட்டு இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A23 5Gன்ற மாடலுடைய ஸ்கிமேட்டிக்கு.
அதிசயமாக சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு ஸ்கிமேட்டிக் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா போர்னியோவில் சாம்சங் மாடல் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் மாடல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாடலுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டீட்டெயிலாகவே அதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன ஓப்பன் பண்ணிங்கன்னா போர்டோடைய காம்பனன்ட் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு மொபைலில் ஸ்கிமேட்டிக் இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா எது என்னென்ன செக்ஷனுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி. இது எப்படி சொல்கிறோம்னா பக்கத்தில் கிறிஸ்டன் இருக்குது, சுற்றி காயின் இருக்குது. ஸோ இது பவர் ஐசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நெட்வொர்க் செக்ஷன். அதாவது நமக்கு அந்த நெட் ஆர்எஃப் கேபிள் கனெக்ட் ஆகிற இடம். அப்போ அந்த ஷீல்டு ஒட்டணமா அந்த அந்த கனெக்டர் ஒட்டணமா இருக்கிற ஷீல்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட்வொர்க் செக்ஷன் தான். அதாவது அந்த 2G ஐசி, 4G ஐசி அண்ட் RFIC, வைஃபை இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை வந்து பின்னாடி தான். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இது என்னது Qualcomm SoC போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது UFS சிப்பு. ஸோ இப்போ இதுதான் என்ன ஐசி நம்ம சொன்னோம், சார்ஜிங் ஐசி. இது யாரோட இது போட்டிருந்தாங்க, சாம்சங்கோட இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாடலில் கம்ப்ளைண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிசியில் கொடுத்த உடனே 66 மில்லியன்ஸ் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. அப்போ ஆட்டோ கன்சியூம் அப்படிங்கும்போது அது 66 மில்லியன்ஸாக எடுத்துக்குது. ஸோ அப்போ அது ரொசின் அப்ளை பண்ணி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன்னா ஒரு போர்டில் ஷார்ட் அப்படிங்கும்போது ஆஃப் ஷார்ட் லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ தெர்மல் கேமராலாம் இருந்தது அப்படின்னா ஓகே தான். அதுவும் 66 மில்லியன்ஸ் அது ஃபைன் பண்ணுதா அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ எனிவே பட் இருந்தாலும் தெர்மல் கேமரா இல்லைனாலுமே அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ட்ரிக்கு தான் சொல்கிறோம். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ இந்த சார்ஜிங் ஈஸி நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணிட்டு விபேட்டில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம், ஆட்டோ கன்சியூம் ஆகலை. அடுத்து விபிஹெச் அதாவது இது வந்து என்ன காயில் அப்படின்னா பக் ஆயில். சார்ஜிங் ஈஸியை நம்ம இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து விபிஹெச் ட்ராக் போகிற லைனு. ஸோ இப்போ இந்த லைனில் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம், அது சேம் 66 மில்லியம்ஸ் கன்சியூம் ஆகுதான்னு பார்த்தோம்னா ஆனால் அங்கே 1.5 ஆம்ஸ் கன்சியூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா விபிஹெச் லைனில் தான். ஸோ சார்ஜிங் ஈஸி பிரச்சனை கிடையாது. அப்போ 1.5 ஆம்ஸ் கன்சியூம் ஆச்சு. அப்போ அந்த 1.5 ஆம்ஸ் யார் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுதுங்கிற அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ அந்த விபிஹெச் வோல்டேஜுங்கிறது எங்கெல்லாம் போகுது, பவர் ஐசிக்கு, பேக்லைட் டிரைவருக்கு, எல்சிடி பயாஸ் டிரைவருக்கு, 2G ஐசி, 4G ஐசி, ஏபிடி செக்ஷனு. அப்போ இந்த மாதிரி இடங்களுக்குலாம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஆடியோ ஆம்பிளிஃபயர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் விபிஹெச் வோல்டேஜ் தான் என்ன ஆகுதுங்க போகுது. அப்போ இந்த காயில் நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது 1.5 ஆம்ஸ் எடுக்குதுன்னா அப்போ இந்த லைனில் இருக்கிற எது வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஷார்ட் ஆயிருக்கலாம். பட் இந்த 1.5 ஆம்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அது நல்லாவே ஹீட் ஆகும். ஸோ அப்போ அதனால நம்ம ரொசின் போட்டு நம்ம என்ன இல்லாத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படிதான் நம்ம ரொசின் போட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த செக்ஷனில் இந்த கெப்பாசிட்டி என்னாச்சுங்க, முதல்ல ஹீட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த செக்ஷன் தான் பிரச்சனைங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் அது ஏன் அந்த கெப்பாசிட்டி ஹீட் ஆகுது, அப்போ இது ஷார்ட்டு. ஆனால் மல்டிமீட்டரில் ஷார்ட் எதுவும் காட்டல. அதே மாதிரி விபிஹெச் லைனில் டயோடு வேலையும் நார்மலாக தான் காட்டுது. ஆனால் ஆம்பியர் மட்டும் 1.5 ஆம்ஸ் எடுத்துக்குது. அப்போ இது வந்து விபிஹெச் லைனில் டைரக்ட் லைனில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ இது ஷார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே என்ன காட்டியிருக்கணும், டயோடு வேலையும் லோவாக காட்டியிருக்கணும், ஆனால் காட்டல. ஸோ அப்போ இது என்ன செக்ஷன் அப்படின்றது தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன காட்டியிருக்காங்கன்னா இது வந்து எல்சிடி லைட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன செக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 காயில் ஒரு ஐசி கொடுத்துருக்கிறதுனால அப்போ எல்சிடி பயாஸ் டிரைவரும் எல்இடி பேக்லைட் டிரைவரும் இன்டகிரேட் ஆன சிப்பாக தான் இது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கிமேட்டிக்கில் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ லே அவுட்டில் இப்போ இந்த ஐஸ் பற்றின விஷயம் தான் வேணும். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த லொக்கேஷன் தான் போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா எல்சிடி பேக்லைட் ஐசி அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியோட பின் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன வோல்டேஜ் இன்ஜெக்ட் ஆகுது, விபிஹெச் வோல்டேஜ் இன்ஜெக்ட் ஆகுது. அந்த லைனில் ஒரு சீரீஸில் ஒரு காயில் போட்டிருக்காங்க. அடுத்து பேரலில் ஒரு ஜீனோ டயோடு, இந்த கெப்பாசிட்டி இதெல்லாம் போட்டு அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 காயில், இது ஒரு பூஸ்டிங் காயில், இது ஒரு பூஸ்டிங் காயில் போட்டு உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அதை சுவிட்சிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் 1 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த காயில் சுவிட்சிங் 2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிங் 1க்கான அவுட்புட்டு VO1 அப்படின்ற மாதிரி வெளியே எடுத்துருக்கிறாங்க. VO1 VO2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த VO2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னா எல்இடியோட ஆனோடுக்கு போகுது, 24 வோல்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து எங்கே போகுதுன்னா டிஸ்பிளேக்கான பேக்லைட்டுக்கு போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LED1 LED2 அப்படின்னு சொல்லிட்டு இது கேத்தோட் லைனு. அடுத்து வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 2 லைன் வெளியே வருது. ஸோ இது வந்து VSB 5.5 VSN -5.5. ஸோ அப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இது வந்து பேக்லைட் டிரைவர் வித் எல்சிடி பயாஸ் டிரைவர் மெர்ஜாக இருக்கிற ஒரே சிங்கிள் சிப் இது. ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட்டுக்கான வோல்டேஜ் இங்கே பூஸ்ட் பண்ணுறாங்க, எல்சிடி பயாஸ்க்கான வோல்டேஜ் இங்கே பூஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க.
ஸோ அப்போ அந்த வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 காயில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குமே VPH பவர் தான் இன்புட் ஆகுது. அப்போ உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா சுவிட்சிங் பண்ணுறாங்க. அதை தான் சுவிட்சிங் 1 சுவிட்சிங் 2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் டேரெக்டாக இங்கிறது வருதுங்க, அது VPH வோல்டேஜ் தான். ஸோ அப்போ விஇன் வந்துடுது. அடுத்து என்னது சுவிட்சிங் 1 சுவிட்சிங் 2 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து இந்த சைடில் உங்களுக்கு என்ன காட்டியிருக்கிறாங்கன்னா எனேபிள். அப்போ எனேபிளுங்கும் போது இப்போ LCD பேக் லைட் எனேபிள், அதாவது பேக் லைட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு எனேபிள் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் விபி எனேபிள் விஎன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி, அதாவது LCD பயாஸ் டிரைவரை எனேபிள் பண்ணுறதுக்கு எனேபிள் 1 எனேபிள் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து SCL SDAங்கிறது அது சிபியோட கம்யூனிகேஷன் லைனு. அடுத்து LCD PWங்கிறது பல்ஸ் வித் மாடுலேஷன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல C1 C2 அப்படின்ற மாதிரி ஒரு C-ஃப்ளை கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. மீதி பேட் எல்லாமே அது கிரவுண்டு. ஸோ இது ஒரு நார்மல் ஐசி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதர் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் தனியாக இருக்கும், LCD பயாஸ் டிரைவர் தனியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க, கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் புதுசாக ஒன்றும் இல்லை, சரிங்களா. ஸோ இப்போ ஷார்ட் ஆன அந்த கெப்பாசிட்டி எந்த லைனில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ C6004 அப்படின்றது அந்த கெப்பாசிட்டி. ஸோ அந்த கெப்பாசிட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அந்த கெப்பாசிட்டி எங்கே வருது அப்படின்னா எல்இடியோட ஆனோட் லைனில் வருது, ஓகேங்களா. எல்இடியோட ஆனோட் லைனில் வருது. ஸோ C6004 அப்படின்ற கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து அவுட்புட் லைனில் வருது. ஸோ அப்போ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5 ஆம்ஸ் எடுக்குது இல்லையா, VPH லைனில் 1.5 ஆம்ஸ் எடுக்குது. ஆனால் என்ன காட்டல, ஷார்ட் எதுவும் காட்டல. ஏன் காட்டல அப்படின்னா மேபி இந்த லைன் இந்த கெப்பாசிட்டி ஏதாவது ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த VPH லைன் உங்களுக்கு என்ன காட்டியிருக்கும், டெட் ஷார்ட் காட்டியிருக்கும். ஏன்னா இது டைரக்ட் VPH லைனு. ஆனால் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் ஸ்விட்சிங் ஆகி அவுட்புட் வர லைன் தான் இது. பட் இதுலையுமே நீங்கள் பேட்டரி பிளக்இன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே 4 வோல்ட் அப்படிங்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 4 வோல்ட் வந்துடும். இங்கே எப்போ பூஸ்ட் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த எனேபிள் வோல்ட் வரும்போது தான் பூஸ்ட் ஆகும். ஆனால் இது வந்து அவுட்புட் லைனில் இருக்கிறதுனால நமக்கு அங்கே என்ன நடக்கல அப்படின்னா ஷார்ட் எதுவுமே காட்டல, சரிங்களா. ஸோ ஓகே தான். அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆனதுனால 1.5 ஆம்ஸ் ஆட்டோ கன்சூம் ஆகுது. ஆனால் ஷார்ட் ஏன் காட்டல அப்படின்னா அது அவுட்புட் லைன். இப்போ அந்த கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஷார்ட் நேரம் நமக்கு ரிலீஸ் ஆயிரும். அந்த கெப்பாசிட்டி கழட்டோடனே ஷார்ட் நேரம் ரிமூவ் ஆயிடணும். ஆனால் அந்த கெப்பாசிட்டி டெட் ஷார்ட்டும் காட்டல, அது வந்து ஆஃப் ஷார்ட் ஆட் இருக்குது, சரிங்களா. ஏன்னா கண்டினியூட்டி காட்டல, மறுபடியும் செக் பண்ணோம், அது கண்டினியூட்டி எதுவும் காட்டல, அது ஆஃப் ஷார்ட் ஆயிருக்குது. சரி, எனவே இந்த கெப்பாசிட்டி நம்ம இப்போ எடுத்துட்டு அகைன் VPH வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ஆட்டோ கன்சூம் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆட்டோ கன்சூம் ஆகலை அப்படின்னா இப்போ சார்ஜிங் ஈஸியை ரீபால் பண்ணி வச்சுட்டு செட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா செட்டை ஆன் ஆகணும். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே ஃபில்டரிங் கெப்பாசிட்டி. பட் 3 கெப்பாசிட்டி இருக்கிறதுனால மேபி ஒன்று இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டி எடுத்து பார்க்கலாம். பேக் லைட்டில் ஏதோ ஃப்ளிக்கரிங்கு பேக் லைட் வரல அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிகல் போகலாம். சரி, இப்போ அந்த கெப்பாசிட்டி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. ஆனால் அந்த கெப்பாசிட்டி வந்து ஷார்ட் காட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் எதுவும் காட்ட மாட்டேங்குது. நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் மல்டிமீட்டரில். மேபி இது ஆஃப் ஷார்ட்டாக கூட இருக்கலாம், ரேர் கேஸ் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நம்மளே பொறுத்தவரை கெப்பாசிட்டி ப்ராப்ளம் அப்படின்னா கண்டினியூட்டி காட்டணுங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கெப்பாசிட்டி ஆஃப் ஷார்ட்டும் ஆகும். ஸோ மீட்டரில் நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கிறேன், பஸ்ஸர் எதுவும் அடிக்கலை, சரிங்களா. சரி, இப்போ நான் டயோட் மோடுக்கு போகிறேன். ஸோ டயோட் மோடில் போகும்போது வேல்யூ ஏதாவது காட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 427 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ காட்டுது, ஓகேவா. திருப்பி வைக்கிறேன். திருப்பி வச்சாலும் சேம் அதே மாதிரி ஒரு வேல்யூ தான் காட்டுது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷார்ட் அல்லது லீக்கேஜ் கண்டிஷனில் இருக்குது, சரிங்களா. சரி, எனிவே இந்த கெப்பாசிட்டி தான் ஃபால்ட்டு. இப்போ கெப்பாசிட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இப்போ சார்ஜிங் ஈஸி நல்லா தான் இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் இப்போ இந்த ஷார்ட்டான கெப்பாசிட்டி எடுத்தாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நான் மறுபடியும் பாருங்கள் போர்டை கனெக்ட் பண்ணி VPH லைனில் நான் வோல்டேஜ் கொடுக்குறேன். அப்போது முன்ன 1.5 ஆம்ஸ் கிட்ட கன்சியூம் ஆச்சு இல்லையா, இப்போ என்ன கன்சியூம் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ கெப்பாசிட்டி தான், ஏன்னா ஐசியுமே ஹீட் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி தான் ஹீட் ஆச்சு. நீங்கள் நல்லா வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் DC மீட்டரில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஈஸி ரிமூவ் பண்ணது. இப்போ நீங்கள் DC மீட்டரை நோட் பண்ணுங்க, பார்த்தீங்களா எந்த கன்சம்ஷனும் இல்லை.
ஸோ அப்போ விபிஹெச் லைனில் இருந்த ஷார்ட் என்ன ஆயிடுச்சிங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக விபிஹெச் லைன் ஷார்ட் கிடையாது, பேக்லைட் டிரைவர் லைன் தான் ஷார்ட்டு. பேக்லைட் டிரைவரில் அவுட்புட் எல்இடி ஆனோடு வோல்டேஜ் போகிற லைனில் போட்டிருக்கிற ஃபில்டரிங் கெப்பாசிட்டி ஷார்ட்டு. அது ஐசியோட அவுட்புட் லைனில் வரதுனால நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் எதுவும் காட்டல, ஆனால் ஆட்டோ கன்சூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட்டோ கன்சூம் என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சார்ஜிங் ஐசி வச்சு செட் ஆன் ஆகுதான்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம ஐசியை க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ ஐசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர ஐசி எல்லாமே கண்ணாடி கிளாஸ் ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஐசி க்ளீன் பண்ணும்போது விக் வச்சு தான் க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஐசியை மட்டும் விக்கு போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. விக்கு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா பேட் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அயான் வச்சு மேலே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற லெட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஓகே தான். விக்கெல்லாம் போடக்கூடாது. விக்கு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் நியூ ஐசி தான் மாற்றுற மாதிரி வரும். இப்போ அயானை கூட ரொம்ப அழுத்திலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. ஜென்டலாக மேலே இருக்கிற அந்த லெட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் லெட் இருக்குது, இதனால் இஷ்யூ இல்லையா அப்படின்னா எப்படி நீங்கள் ரீபால் பண்ணும்போது அங்கே பிபிடி அப்ளை பண்ண தான் போகிறீங்க, அது ஒரு பாலாக தான் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த பால் இருக்கிற இடத்துல அப்ளை ஆகிற பிபிடி கம்மியாக அப்ளை ஆகும், க்ளீனாக இருக்கிற இடத்துல அப்ளை ஆகிற பிபிடி நிறையா அப்ளை ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் பால் வந்து உங்களுக்கு ஈவனாக தான் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணாவே போதும். சரிங்களா? சார் இப்போ யூனிவர்சல் சென்ஸில் தான் நம்ம ரீபால் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிபிடி நான் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ரீபால் பண்ணியாச்சு. சரி இப்போ ஐசி வந்து நம்ம ஸ்டென்சில்லேருந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ சார்ஜிங் ஐசி ரீபால் பண்ணியாச்சு. சரி இப்போ போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே குட்டி ஐசி வைக்கும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக வச்சிங்கன்னா ஐசி ஜம்ப் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப மைல்டாக வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃப்ளக்ஸ் எல்லா பேடு மேலே இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளோயர் காட்டி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். பக்கத்தில் இஎம்எம்சி சிபியூ இருக்கிறதுனால, பக்கத்துலேயே இஎம்சி இருக்கிறதுனால டெம்பரேச்சர் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சார்ஜிங் ஐசி வைக்கிறங்கிற பேரில் இஎம்சி கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னா இப்போ செட்டு வந்து ஆனே ஆகாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ எல்லா பேட்லேயும் ஃப்ளக்ஸு அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஐசி டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருந்தது டாட்டு. ஸோ கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஐசியில் உங்களுக்கு அந்த கார்னர் மார்க் கொடுத்துருப்பாங்க. 100% நீங்கள் மேட்ச் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா ஐசியை நகர்ந்து உங்களுக்கு போய் உட்காந்துக்கும். இப்போ ஐசி ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் வச்சோம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக நம்ம ஃப்ளக்ஸ் நிறைய வச்சோம்னா ஐசி என்ன ஆயிரும், உங்களுக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ அதனால் ஃப்ளக்ஸ் நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டோம். ஸோ ஐசி வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. ஸோ ஹீட் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் விபேட்டில் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் 66 மில்லியம்ஸ் கன்சூம் ஆச்சு. மறுபடியும் ஆட்டோ கன்சூம் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். கண்டிப்பாக கன்சூம் ஆகாது, ஏன்னா ஷார்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செட்டை ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ லைட்டாக தின்னர் அப்ளை பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி இப்போ ஃப்ரேமில் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அகைன் நம்ம டிசி மீட்டரில் 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி ப்ரைமரி லைனில் மறுபடியும் எதாவது கன்சூம்ஷன் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் கொடுத்துட்டேன்.
ஸோ இப்போ நான் விபேட் பாத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசி மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ டிசி மீட்டரை பாருங்கள், எந்த விதமான கன்சூம்ஷனும் இல்லை. ஸோ இப்போ ஷார்ட் என்ன ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செட்டை ஆன் பண்ணால் ஆன் ஆகணும். ஸோ இப்போ செட்டை ஆன் ஆகுதா அப்படின்றத நான் காட்டுறேன். சரி, இப்போ போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரியில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். 6 போர்ட்டில் 1.1 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ சார்ஜிங் லோகம் வந்துருச்சு. ஸோ செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன் ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லைனில் ஆஃப் ஷார்ட். அப்போ நம்ம விபேட்டில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம், 66 மில்லியாம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆஃப் ஷார்ட்டை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா, அப்போ நமக்கு அந்த பிரைமரி பவர் சீக்வன்ஸ் தெரியணும். ஒரு மொபைலில் பேட்டரி போடுறீங்கன்னா இப்போ பேட்டரியோட சார்ஜிங் ஈஸிக்கு போயிட்டு சார்ஜிங் ஈஸியிலேருந்து விபிஹெச் ட்ராக் வழியாக என்டையர் லோடுக்கு போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ 66 மில்லியாம் கன்சியூம் ஆகுதுன்னா ஒன்றா சார்ஜிங் ஈஸியாக இருக்கணும், அல்லது அவுட்புட் லைனாக இருக்கணும், அல்லது விபேட் லைனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம சார்ஜிங் ஈஸியை எடுத்துட்டு விபேட்டில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம். ஆட்டோ கன்சியூம் இல்லைங்கும் போது இப்போ விபேட் பார்த்து ஓகேன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அடுத்து ரிமைனிங் இருக்கிறது சார்ஜிங் ஏசி ஆர் அவுட்புட் லைனு. அடுத்து அவுட்புட் லைனில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம். 1.5 ஆம்ஸ் எடுத்தது. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கம்பெனி தான். ஏன்னா இப்போ 1.5 ஆம்ஸுக்கும் போது அது டெட் ஷாட்டுங்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் நம்ம டிசி மீட்டர் மல்டிமீட்டர் நம்ம செக் பண்ணும்போது டயோ ரீடிங் நார்மலாக தான் காட்டுச்சு. ஏன் நார்மலாக காட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் அது பேக்லைட் டிரைவரோட அவுட்புட் லைனில், அதாவது எல்இடி ஆனோட வோல்டேஜ் போகிற பாத்தில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர். அது டெட் ஷாட் கூட கிடையாது, ஒரு ஆஃப் ஷார்ட் கண்டிஷனில் இருந்தது. அப்போ நம்ம ஸ்மோக் அப்ளை பண்ணும்போது நமக்கு அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ அந்த கெப்பாசிட்டி எடுத்தோடனே ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நம்ம சார்ஜிங் ஏசி ரீஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பண்ணோடனே செட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மொபைல் டெட்டுன்னு உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த ப்ராப்பரான வேலை போனீங்கன்னா மட்டும் தான் பாட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இல்லை சும்மா ஆன் ஆகலை. இப்போ இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா A14 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெட் அப்படின்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நான் எப்படி யோசிச்சேன்னா இந்த மாடல்லாம் சிபி கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் F23 இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்போம். யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகி போச்சு, அது சிபி கம்ப்ளைண்ட், சிபி ரீபால் பண்ணால் ரெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ அது கஸ்டமர் என்கிட்ட கொடுக்கும்போது நான் என்னதான் யோசிச்சேன்னா சிபி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் எல்லாம் கூட சொல்லிட்டு 1 ஹவர் ஆகும்பா, 2 ஹவர்ஸ் ஆகும்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வாங்கி வச்சேன். பட் ஆனால் இப்போ மறுபடியும் நான் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது டிசி மீட்டர் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது அது போர்டு ஆஃப் ஷார்ட்ல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், அந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ போனியோ ஸ்கிமேட்டிக்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சு ஸ்கிமேட்டிக்ஸ் பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு டீப்பாக போய் பண்ண முடியும். சும்மா இப்போ இதுக்கு போயிட்டு நம்ம சிபி எடுத்து ரீபால் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அதே மாதிரி பவர் ஐசி நான் மாற்றுறேன், சார்ஜிங் ஐசி மாற்றுறேன், ஆன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆன் ஆகாது. இப்போ போனியோ ஸ்கிமேட்டிக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ஷன் 8.0 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போனியோ ஸ்கிமேட்டிக் ப்ராப்பராக எப்படி பார்க்கறது, அந்த ஐசியோட பின் டீட்டெயில்ஸு, அந்த ஐசியில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் அதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ April 14 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் EMMC பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 சீட்ஸ் தான் ஃப்ரீயாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேசிக்ஸே தெரியாது அப்படின்றவங்க April 21 பேசிக் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.